Hi friends, welcome to SudhaSri Kitchen. பருப்பு கீரை எப்படி கடையிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ரொம்ப டேஸ்டியான அருமையான இந்த பருப்பு கீரை எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கட்டு பருப்பு கீரை வாங்கியிருக்கேங்க. பருப்பு கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பருப்பு கீரை ஆயிரது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஒரு விரலால் இப்படி நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான கீரையும் கூட. இப்போ இது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த அலசின இந்த கீரையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை அழுக்கு போக 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ அலசின இந்த பாசிப்பருப்போட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு நல்லா இது குழைய வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா குழைய வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது ஸ்டவ்வில் வானிலை வச்சுருக்கேன். 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, அடுத்தது சீரகம் 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு அடுத்தது ஒரு 3 சிவப்பு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த மிளகாய் நல்லா வறுபடட்டும். வறுபடுற வரைக்கும் லேசாக இதை அப்படி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுத்தது இது கூட ஒரு 10 போல் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நிறைய சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இப்போ இது நல்லா அப்படி வதக்கிக்கலாம். சீக்கிரமாக இது நல்லா வதங்கிடும் சின்ன வெங்காயன்ற போது. இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கினா தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த பருப்பு கீரைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அப்படியே சேர்த்துடலாங்க. இப்போ எல்லா பருப்பு கீரைகளையும் நான் இந்த வானிலையிலே சேர்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு இதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வரும்போது நமக்கு சரியாகவே இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் இப்படியே நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த கீரைகளை இப்படி வதக்கிட்டு இருக்கும்போதே இதனுடைய அளவு குறையிறது நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். நம்ம நல்லா வதக்க அது குழைவாகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அளவும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறையா நம்ம கீரை போட்டோம், ஆனால் வதங்கின பிறகு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம மூடி வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஓப்பன் பாட்டில் வச்சு தான் நம்ம சமைக்கணும் இதை. இப்போ உப்பு சேர்த்த உடனே நமக்கு கலரும் அதே மாதிரியே கிடைக்கும், பச்சை கலரில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ உப்பு சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து எந்தளவுக்கு நமக்கு குழைவாக வதங்கிருச்சு அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி நல்லா கீரை நல்லா வதங்கின பிறகு அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு கலவையை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதாங்க. பாசிப்பருப்பு கலவையை சேர்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். நமக்கு குழைவாக வந்ததுனால இந்த வெள்ளைப்பூண்டு, தக்காளி எல்லாமே நமக்கு நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி குழஞ்சி இருக்கும்போது இப்படியே வச்சு நம்ம தனியாக இதை கடையணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படி கலந்துட்டு இருக்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு கடைஞ்ச மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பருப்பு கீரையை சாப்பிட்றதுனால முடி உதிர்றது தடுக்கும், சருமம் பளபளப்பாக இருக்கும், ரத்த கொதிப்பு வராது, வாய்ப்புண்ணு வராது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. அதே போல் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களும் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களும் இந்த கீரையை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் இது கூட ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் எடுத்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த தேங்காய் விழுதை அப்படியே இதில் நம்ம சேர்த்துடலாங்க. நம்ம இறக்குற போகும்போது தான் இந்த தேங்காய் விழுதை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருணுங்க. இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப நல்லா அருமையான இந்த பருப்பு கூட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுலபமானதும் கூட இந்த பருப்பு கீரை. சாரிங்க, நான் இந்த மஞ்சத்தூள் முதல்ல சேர்க்கணும் மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுறேங்க. இந்த மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும்போது பார்த்தாலே தெரியுது பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. வாரத்துக்கு 2 முறையான இந்த பருப்பு கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய அருமையான பருப்பு கீரை கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த பருப்பு கீரை கூட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். Thank you.